அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இதை பார்த்திங்கன்னா பாலக்கீரை. இந்த கீரை ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இதை சாப்பிடும்போது மூட்டு வலி, கை கால் வலி, இந்த வலியெல்லாம் போயிடும். இதை நம்ம பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம், கூட்டு மாதிரி பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரியும் செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். பற்ற வச்சுட்டு வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாணலியில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோடனே அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுகு போட்டு கொஞ்சம் பொரிய விடணும். இயற்கையிலே நிறைய மருத்துவம் கொண்ட கீரைகள் நிறையவே இருக்குது. ஆனால் நாம் அதை சரிவர பயன்படுத்துகிறது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வாணலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக கடுந்தல் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு என்னென்ன தேவைங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலக்கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடி பொடியாக சிறிதளவு நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொரிஞ்சிருச்சு. கடுகை நல்லா பொரிய விடுவோம். நல்லா கொஞ்சம் பரட்டிக்குவோம். நல்லா கடுகு பொரியட்டும். இந்த பாலக்கீரை எப்பெல்லாம் நம்ம கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு கைகால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. அப்போ வரமிளகாவை நம்ம போடலாம். நாங்கள் எங்கள் விடியல் நோக்கி சாந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும், தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும், லைக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இடைவெளிக்கு பிறகு சமையல் குறிப்பில் மருத்துவம் சத்தாவும் மருத்துவ குணம் உள்ள அந்த பாலக்கீரை பொரியல் நம்ம செய்கிறப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதோட என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர வரையில் நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். கீரையை இந்த மாதிரி கீரை பெருசு பெருசாக இருக்கும். நம்ம நல்லா பொடியாக நறுக்கி நம்ம அலசிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா இப்போ நம்ம அலசி வச்சுருக்கதை அதோட கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா போட்டுட்டு கொஞ்சம் இதை நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தா கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் மற்ற கீரைங்க மாதிரியே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. வேக வைக்கும் போது கொஞ்சம் நம்ம பாசிப்பருப்பு போட்டு தான் நம்ம வேக வைக்கிறோம். தண்ணி அதோடு சேர்க்காம அந்த பாசிப்பருப்பு வெந்தது இருக்கு இல்லையா, அதையே அதில் ஊற்றி நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கும் போது பருப்போட சத்தம் இதில் இப்போ நம்ம வேக வைக்கும் போது இந்த பாசிப்பருப்பையே சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா சுருள வதக்கிடுங்க. நல்லா பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிட்டு இந்த பாசிப்பருப்பு கோர்வையில் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுங்க. இதோட மூடி போட்டு வேக விடுங்க. இதோட நம்ம சிறிதளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு நிமிஷம் வேகட்டும்.
பார்த்தீங்கன்னா மூடியை திறந்து பாருங்கள். இதோட நான் கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா உப்பு ஒரே பக்கமாக இருக்காமல் இப்போ நல்லா வதக்கி விட்டு இது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பசலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது உடலுக்கு அவ்வளவு சத்தாகும். நல்லா கை கால் வலியெல்லாம் கேட்கக்கூடிய நல்லா இப்போ இதை நம்ம ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் போட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா ஊட்டி விடலாம். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் சத்தாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இப்போ ஸ்கூலுக்கு பேகை தூங்குறதுக்கே தனியாக சத்து வேணும், வந்தோடனே கை கால் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இதை ஒரு கீரையாக கூட்டாக பொரியலாக இப்படி வேணாலும் நல்லா செஞ்சு கொடுங்க. இப்போ பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் சத்து நேரம் இருக்கட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு நல்லா மூடி போட்டு வேக விடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாசிப்பருப்பு சத்தும் இதில் இருக்கும், ப்ளஸ் நம்ம கீரையோட சத்தும் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளன்னே வைங்க. அப்போ தான் ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இதோட சாதத்தோட கொஞ்சம் நெய் இதோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாலக்கீரை எங்கேயாச்சும் எப்போயாச்சும் கிடைக்கும் போது இந்த மருத்துவ குணம் உள்ள கீரை வகைகளை நம்ம சாப்பிட்டாலே நம்ம சத்து இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இதோட நம்ம தேங்காய் துருவலை கொஞ்சம் ருசிக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். இப்போ